இந்த வெள்ளரிக்காயை நல்லா ஜூஸ் ஆக்கிக்கோங்க. ஜூஸ் ஆக்கிக்கிட்டு இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க. உருளைக்கிழங்கு, கண்டிப்பாக உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு இதில் நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது நேச்சராகவே ஸ்கின்னை ப்ளீச் பண்ணக்கூடிய தன்மையுடையது. கடலை மாவுக்கு நேச்சராகவே டேனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பால் வந்து நேச்சராகவே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதுங்க. பாலை வந்து நீங்கள் ஃபேஸில் போடுறதுனால உங்கள் ஃபேஸ்க்கு நல்ல மாய்ஸ்சரைசர் எஃபெக்டும் கிடைக்கும். அண்ட் வந்து உங்களுடைய அந்த டேன் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்னேஸை க்யூர் பண்ணுற அந்த பவரும் இந்த பாலுக்கு இருக்குது. ஸோ சந்தன பவுடர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வெயில் சீசன்லாம் இந்த பேக் வந்து நீங்கள் போடுறதுனால உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த வேர்க்குரு அப்புறம் வெயில்னால வரக்கூடிய அந்த ரேஷஸ் இதெல்லாம் வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட், இதுக்கு வந்து நேச்சராகவே ப்ளீச் பண்ணுற அந்த பவர் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் ஸ்கின்ல வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து யாழி பிலிம்ஸ் தயாரிப்பில் பாரஞ்சித் இயக்கத்தில் நட்சத்திரம் நகர்கிறது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப் தான் நான் எப்போவும் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ கமெண்ட்டில் அதிகமான பேர் என்கிட்ட கேட்ட ஒரு பியூட்டி டிப் தான் இன்றைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சன் டேன் ரிமூவல் பற்றி ஹோம் ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட நான் விசாரித்த ஒரு 4 ரெமெடியை உங்களுக்காக இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல வந்து சன் டேன் அப்படின்றது ரொம்ப நார்மலான விஷயம்தான். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஏன்னா சன்லேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்டாக கிடைக்குது. ஸோ அதனால் சன் டேன் வருமே அப்படின்றதுக்காக சூரிய வெளிச்சத்தில் போகாமலாம் இருக்காதீங்க. அது ஆப்வியஸாக நம்ம வெளில போய் தான் ஆகணும். பட் அந்த சன் டேனை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால் கவலை இல்லாமல் எப்போவுமே சன்னில் போயிட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமெடிஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்க்கு பேக்காக போடுறதுக்கும் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் ஜூஸ். இந்த வெள்ளரிக்காயை நல்லா ஜூஸ் ஆக்கிக்கோங்க. ஜூஸ் ஆக்கிக்கிட்டு இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் கைகளில் எடுத்து இதை அப்ளை பண்ண முடியாது. ஒரு காட்டன் பால் எடுத்துக்கிட்டு அதில் ஊற்றி உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸை வந்து நார்மல் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேன் ரிமூவ் ஆகிருக்கிறத நல்லாவே உணர முடியும். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டேன் வருதோ அப்போல்லாம் வந்து இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேன் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் உங்களுடைய கிச்சனில் 24 hours எப்போவுமே அவைலபிளாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. கண்டிப்பாக உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு இதில் நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது நேச்சராகவே ஸ்கின்னை ப்ளீச் பண்ணக்கூடிய தன்மையுடையது. இந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் வந்து ஸ்மாஷர் இருந்தால் ஸ்மாஷர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மற்ற எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மற்ற யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த பேக்கை உங்களுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 20 to 30 minutes அப்படி ரிலாக்ஸாக இருங்க. அதுக்கப்புறமா ஃபேஸை நல்லா நார்மல் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டேனும் ரிமூவ் ஆகும். உங்கள் ஃபேஸ்க்கு நேச்சுரலாகவே நீங்கள் ப்ளீச்சிங் பண்ண எஃபெக்டும் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவுக்கு நேச்சராகவே டேனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் நான் ரொம்ப கலராக இருந்தேன், பெரியவளானதுக்கப்புறம் என்னுடைய கலர் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இல்லையா? உங்களுக்கு இயற்கையாக இருந்த அந்த கலரை திரும்ப கொண்டு வரக்கூடிய அந்த தன்மை கடலை மாவுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கடலை மாவை யூஸ் பண்ணி எப்படி சன் டேனை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடலை மாவை யூஸ் பண்ணி எப்படி ஃபேஸ் டேனை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பால் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க.
பால் வந்து நேச்சராகவே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதுங்க. பாலை வந்து நீங்கள் ஃபேஸில் போடுறதுனால உங்கள் ஃபேஸ்க்கு நல்ல மாய்ஸ்சரைசர் எஃபெக்ட்டும் கிடைக்கும். அண்ட் வந்து உங்களுடைய அந்த டேன் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்னேஸை க்யூர் பண்ணுற அந்த பவரும் இந்த பாலுக்கு இருக்குது. ஸோ அதனால் பாலை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 3 or 4 டைம்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வர மேஜிக்கை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததாக இது கூட பியூர் சந்தன பவுடர் உங்களுக்கு கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கியிருக்கேன். இதுவும் பியூர் தான். ஸோ சந்தன பவுடர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வெயில் சீசன்லாம் இந்த பேக் வந்து நீங்கள் போடுறதுனால உங்கள் ஸ்கின்னில் வந்து அந்த வேர்க்குரு அப்புறம் வெயில்னால் வரக்கூடிய அந்த ரேஷஸ் இதெல்லாம் வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சந்தன பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் ஆட் பண்ணியிருக்கோம், கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா சந்தன பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சந்தன கட்டையை இழைச்சி அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே பெட்டர். அது இன்னும் நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த பேக்கை வந்து நீங்கள் கொஞ்சம் பேஸ்ட்டு ரொம்ப வந்து திக்காகவும் வேண்டாம், ரொம்ப லிக்விடாகவும் வேண்டாம், கரெக்டாக மீடியமாக இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிக்கிட்டு இந்த பேக்கை நீங்கள் ஃபேஸில் வந்து வாரத்துக்கு 1 முறை இல்லைனா 2 முறை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டேன் எல்லாம் நார்மலாகவே ரிமூவ் ஆகிடும். இதுக்காக நீங்கள் கடையில் போய் க்ரீம்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் இது வாங்கிறதுக்கான உங்களுக்கு ஆகிற செலவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு பேக். இது கூடவே வந்து நம்ம வேணும்னா இன்னும் 2 இன்டிகிரியன்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் தேனும் ஆட் பண்ணிக்கலாம். தேன்லேயும் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ தேன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனை வந்து பேக்காக போட்டு ஃபேஸ் அப்ளை பண்ணால் ஃபேஸ்லேருந்து வந்து அது கீழே ஒழுகி வருது, ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து அவ்வளோ ஒரு மிராக்கலான பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒழுகினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா அப்படி பேஸ்ட் மாதிரி திக்காக ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் தேனை ஆட் பண்ண உடனேயே அது வந்து நல்லா ஆயில் ஆட் பண்ண மாதிரி அந்த பேக் வந்து நல்லா ஷைனிங்காக மாறும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பேக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பேக் வந்து நல்ல ஒரு மாவு பதத்தில் வந்திருக்கு. பட் ஆனால் அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு கிடையாது, ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு இன்டிகிரியன்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன். ஃபஸ்ட்டு கடலை மாவு, அதுக்கப்புறமா வந்து பால் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா தேன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா சந்தன பவுடர் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணது தான். இதையும் நீங்கள் ஃபேஸில் வந்து பேக்காக போடுறதுனால உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய டேன் ரிமூவ் ஆகும். உங்கள் ஃபேஸில் வரக்கூடிய அந்த ஆக்னேஸும் ரிமூவ் ஆகிடும். ஸோ 2 in 1 ஆச்சு. இதை வந்து வாரத்தில் நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் நீங்கள் போடலாம். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த மிராக்கிளை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அந்த பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட். இதுக்கு வந்து நேச்சராகவே ப்ளீச் பண்ணுற அந்த பவர் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் ஸ்கின்ல வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஸ்கின் லைட்டாக வந்து எரியிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களாம் தயவு செஞ்சு இதை டைரெக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு பேக்கோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்புறமா கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட ஹனி எடுத்துக்கோங்க. ஹனி வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போதும், நிறைய வேண்டாம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பேக் மாதிரி ஒரு லிக்விட் ஃபார்முக்கு நீங்கள் கொண்டு வாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப தண்ணியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக வந்து அந்த அப்ளை பண்ணுற அந்த பதம் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஹனி மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா கடலை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஸ்மூத்தாக இப்படி வந்து ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வந்து நல்லா பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. இதில் ஹனியும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாலாம் இந்த பேக் வந்து ஃபேஸை பிடிக்காது. பட் கடலை மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த டைட்னஸ் இருக்கும். ஆனால் ஹனியும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மாய்ஸ்சரைஸும் உங்களுக்கு இருக்கும். இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா மிதமான சுடு தண்ணியில் இந்த பேக்கை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸில் வந்து லைட்டாக
மாய்ஸ்சரைசர் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. கடைகளில் வாங்குகிற மாய்ஸ்சரைசர் எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்கள் பாதாம் ஆயில் அப்படி இல்லைனா ஒரு 1 ட்ராப் கோகோனட் ஆயில் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுவே நேச்சர் மாய்ஸ்சரைசர். இல்லை எனக்கு கடையில் வாங்குகிற மாய்ஸ்சரைசர் தான் ஸ்கின்னுக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னா கூட கொஞ்சம் எடுத்து நீங்கள் அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் வந்து நேச்சராகவே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாமையே அவ்வளோ அழகாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சன் டேனும் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த suntan ரெமிடிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் எது ரிலேட்டடான பியூட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த பியூட்டி டிப்போட அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சகல விஷயத்துக்கு ஒரு இயந்திரம். இந்த ஒரு இயந்திரத்திலேயே எல்லா பிரச்சனைக்கான தீர்வு. நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஒரு பொருளாக வாங்கணும், இந்த ஒரு பொருளே எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வேணா இதுக்கு போகலாம். இந்த எந்திரம் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும். ஸோ விரதம் இருந்து வாயில துணி கட்டி எழுதுவாங்க. ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு எந்திரமே தீர்வு வந்துடும்.